இமிடியேட்டா உங்களுக்கு டெஸ்ட் எடுங்க. ஓகே டாக்டர். டாக்டர் அவங்களுக்கு என்னாச்சு? அவங்க ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல இருக்காங்க. அவங்களுக்கு உடனே சர்ஜரி பண்ணி ஆகணும். தலையில அடிபட்டதுல நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. சர்ஜரி ஸ்டார்ட் பண்ணணும்னா அர்ஜென்ட்டா 2 யூனிட் பி பாசிட்டிவ் பிளட் வேணும். எங்க பிளட் பேங்க்லயும் அந்த குரூப் ஸ்டாக் இல்ல. அதனால உங்களுக்கு தெரிஞ்ச யார்கிட்டயாவது நீங்க ஏற்பாடு பண்ணுங்களேன். டாக்டர், என்னோட பிளட் குரூப்பும் பி பாசிட்டிவ் தான். அப்படியா? நர்ஸ், இவரை கூட்டிட்டு போயிட்டு ஒரு யூனிட் பிளட் எடுத்துருங்க. ஓகே டாக்டர். வாங்க சார். அண்ணா அண்ணா அண்ணா, ஏன்டா ஏன் இப்படி பதட்டமா ஓடி வர? அம்மாக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுண்ணே. டேய், என்னடா சொல்ற? ஆமாண்ணே, யாரோ 2 பேரு அம்மாவை ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்துருக்காங்கண்ணே. ஹாஸ்பிட்டல்? டேய், எந்த ஹாஸ்பிட்டல்ரா? பக்கத்துல நெட்சல் மேல ஆஸ்பத்திரிண்ணே. டாக்டர், இந்த அம்மாக்கு உடனே ஆபரேஷன் பண்ணி ஆகணும். அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே டாக்டர். மாப்பிள, ரத்தம் கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன் மாமா. அந்த அம்மாக்கு இந்நேரம் ஆப்ரேஷன் வந்துட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா மாப்பிள, இப்பதான் ஐசியூல இருந்து கூட்டு போனாங்க. மாமா, மாப்பிள குழந்தை காப்பாற்ற போய் அந்த அம்மாக்கு இப்படி ஆயிடுச்சு. நீ ஒன்றும் கவலைப்படாத மாப்பிள. நல்லது நினைக்கிறவங்களுக்கு நல்லது தான் நடக்கும். அந்த அம்மா கண்டிப்பா பொழைச்சுக்குவாங்க. சார், டாக்டர். எஸ், அவங்க எப்படி இருக்காங்க சார்? நீங்க டைமுக்கு பிளட் கொடுத்ததுனால அந்த அம்மாவை காப்பாத்தியாச்சு. ஷீ இஸ் ஆல் ரைட். மாப்பிள, நான் சொல்றேன்ல அந்த அம்மா பொழைச்சுக்குவாங்கன்னு. தேங்க்ஸ் டாக்டர். எங்க அம்மாக்கு ஆக்சிடென்ட் ஆகி இங்க அட்மிட் பண்ணிருக்கிறதா சொன்னாங்க. எங்க அம்மாக்கு எப்படி இருக்கு? உங்க அம்மாவா அவங்க? ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்க அம்மாவை காப்பாத்தியாச்சு. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். எனக்கு எதுக்குங்க தேங்க்ஸ்? உங்க அம்மாவை டைமுக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி பிளட் கொடுத்து அவங்க உயிரை காப்பாத்துனது தோ இவர்தான். இப்போ உங்க அம்மா உயிரோட இருக்காங்கன்னா அதுக்கு முழு காரணம் இவர்தான் தம்பி. நீங்க தேங்க்ஸ் சொல்றதா இருந்தா அவருக்கு சொல்லுங்க. ரொம்ப தேங்க்ஸ் நண்பா. ஐயோ, எனக்கு சொந்தம் சொத்து எல்லாமே எங்க அம்மா மட்டும்தான். அவங்க தான் என் உலகமே. நீங்க எங்க அம்மா உயிரை காப்பாத்துனது மூலமா என் உயிரையும் காப்பாத்திருக்கீங்க. இதுக்கு நான் என்ன கைமாறு பண்ண போறேனே தெரியல. இப்ப நீங்க என் கண்ணுக்கு கடவுள் மாதிரி தெரியுறீங்க. ஐயோ, ஏன் இப்ப பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க? உங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து காப்பாத்துற நானே உங்களுக்கு கடவுளா தெரியுறேனா? சுயநலமே இல்லாம ஒரு குழந்தை உயிரை காப்பாத்த தான் உயிரை கொடுக்க துணிஞ்சாங்களே உங்க அம்மா. அவங்க என்ன சொல்றது? உங்க கண்ணுக்கு நான் கடவுளா தெரியலாம், ஆனா என் கண்ணுக்கு உங்க அம்மா தான் கடவுளா தெரியுறாங்க. உட்காருங்க. ஆமா, உங்களை பார்த்தா எங்கூர் ஆளுங்க மாதிரி தெரியலையே. வெளியூரா? ஆமா, நாங்க சென்னையில இருந்து வந்திருக்கோம் ஒரு வேலையா. ஓ, என்ன வேலை? அது அது வந்துங்க, ஒரு ஆளை தேடி நாங்க இங்க வந்திருக்கோம். 2 நாளைக்குள்ள அவங்கள கண்டுபிடிக்கலனா பெரிய பிரச்சனையா இருங்க. 2 நாள் எதுக்குங்க? 2 நிமிஷத்துல கண்டுபிடிச்சிடலாம்.
இது என் ஊரு. நீங்க டீடைல மட்டும் சொல்லுங்க. பையனை கண்டுபிடிச்சு தர வேண்டியது என் பொறுப்பு. இல்ல உங்களுக்கு எதுக்குங்க சிரமம்? அட இதுல என்னங்க சிரமம்? எங்க அம்மாவோட உயிரையே காப்பாத்திருக்கீங்க. பதிலுக்கு இத கூட நான் உங்களுக்கு செய்ய வேணாமா? நீங்க அட்ரஸ் மட்டும் சொல்லுங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். காஃபி சாப்பிடுங்க. எங்க ஊர் காஃபி சூப்பரா இருக்கும். சொல்லுங்க நண்பா, யாரை தேடி வந்திருக்கீங்க? நாங்க தேடி வந்த ஆளை கண்டுபிடிக்கிறதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? அந்த பையனோட பேரு, அவன் படிச்ச காலேஜோட பேரு, பேட்ச், இயர், இது மட்டும் தான் சார் தெரியும். அப்படியா? சரி, அந்த பையன் படிச்ச காலேஜ் பேரை சொல்லுங்க. அந்த பையன் பேர் ஏதோ சதீஷோ இல்ல சங்கர். ஆமா ஆமா சங்கர் தான் அவனோட பேரு. பையன் பேரு சங்கர். ம், அவன் காலேஜ் பேரு PLG இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இயர் வந்து 2014. அட அது ஏன் காலேஜ் நண்பா. ஆ? அதே பேட்ச் தான் நானும். ஒண்ணுமே கவலைப்படாதீங்க, அந்த பையனை நான் ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சு கொடுத்துறேன். ம். நாளைக்கு நம்ம காலேஜுக்கு போறோம், சங்கரை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் வாங்குறோம், அவரை கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? சரிங்க. அட என்ன சரிங்க, இவ்வளவு தூரம் ஆயிடுச்சுல, சரி நண்பான்னு சொல்லுங்க. சரி நண்பா. சரி, நாங்க அப்படியே கிளம்புறோம். ஆமா, எங்க தங்கி இருக்கீங்க? இனிமேல் தான் ஹோட்டல் பார்க்கணும். ஹோட்டல்ல தங்க போறீங்களா? என்ன நண்பா, நீங்க நம்ம வீட்ல தங்குங்க. ஐயோ இல்ல, உங்களுக்கு எதுக்கு நண்பா கஷ்டம்? நாங்க அப்படியே ஹோட்டலே தங்கிக்கிறோம். என்ன நண்பா, நீங்க ஹோட்டல்ல தங்கினாதான் எனக்கு கஷ்டம். நீங்க எங்க அம்மா வேற காப்பாத்திருக்கீங்க, உங்களை ஹோட்டல்ல தங்க விடுவேனா? நீங்க நம்ம வீட்ல தான் தங்குறீங்க. சொல்றதை கேளுங்க, வாங்க போலாம். நண்பா, அதான் நண்பர் அவ்வளவு தூரம் சொல்றாருல, நம்ம அவர் வீட்டுக்கே போலாமாப்ல? வாங்க. சரி நண்பா, போலாம். அப்படி சொல்லுங்க, வாங்க போலாம். பேப்பரை திறந்தாலே மாமியார் மருமக பிரச்சனை. இவங்க பிரச்சனை எப்பதான் தீர போதோ தெரியல. ச்சே. அட மேடம், நீங்க எப்ப வந்தீங்க? மேடம் வந்து 1/4 hour ஆகுதுன்னு. ஏண்டா வந்த உடனே சொல்ல வேண்டியதானே? என்ன மேடம், ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணிட்டு வரலாம்ல? நமக்குள்ள என்ன சார் ஃபார்மாலிட்டிஸ்? சொல்லுங்க மேடம், என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல சார், மேரேஜ் விஷயமா பாக்கெட் மணிக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, அதான் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். கல்யாணம்னா சில்லற செலவுகள் இருக்கத்தானே செய்யும். சொல்லுங்க, எவ்வளவு வேணும்? ஒரு 10 லட்சம். 10 லட்சமா? டேய் அண்ணே, பாக்கெட் செலவுக்கு 10 லட்சமா? அதானே. கல்யாணத்துக்கு இவ்வளவு செலவு ஆகாதேடா. அண்ணே, பெரிய இடனே, ஆகாம இருக்குமா? செலவாக தானே செய்யும். இவனுக்கு இப்படி ரகசியம் பேசிக்கிறத பார்த்தா பணம் தரமாட்டானுங்களோ? இதெல்லாம் நமக்கு எதுக்குண்ணே? சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிப்போம். அப்படின்ற? ஆமாண்ணே. என்ன சார் யோசிக்கிறீங்க, முடியாதா? ஏங்க, பெரிய இடத்துல சம்பந்தியாக போறீங்க, உங்களுக்கு முடியாதுன்னு சொல்ல முடியுமா? 10 லட்சம் என்ன, கல்யாணம் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவே நான் தரேன். கல்யாணம் முடிஞ்ச உடனே நீங்க தான் கோடீஸ்வரி ஆக போறீங்க, எல்லா பணத்துக்கும் வட்டியோட திருப்பி தர போறீங்கல்ல. இந்த சிந்தாமணியை பத்தி சரியா புரிஞ்சு வச்சிருக்கிற ஒரே ஒரு ஆள் நீங்க தான் சார். உங்களுக்கு நான் ஒரு 15 வட்டி போடட்டா? சார் 20 வட்டி கூட போட்டுக்கோங்க சார். பணத்தை திருப்பி குடுக்கறவங்க தானே வட்டியை பத்தி யோசிக்கணும். சார் உங்களுக்கு எவ்வளவு தோணுதோ அவ்வளவு போட்டுக்கோங்க சார். ஆமா ஆமா, கோடீஸ்வரி ஆக போறீங்க, வட்டி எல்லாம் பெரிய விஷயமா என்ன? சரியா சொன்னீங்க சார். பத்திரிக்கையில போட்ட தேதி அன்னைக்கு கண்டிப்பா கல்யாணம் முடிஞ்சிடும்ல? கண்டிப்பா முடிஞ்சிடும் சார். ஏன்னா திடீர்னு பிரச்சனை எல்லாம் வருதுல்ல, அதான். நீங்க கவலையே படாதீங்க சார், என்ன நடந்தாலும் சொன்ன டேட்ல மேரேஜ் கண்டிப்பா நடந்தே தீரும் சார். மண்டபமே கிடைக்கலனாலும் வீட்லயே வச்சு என் பொண்ணு மேரேஜ் முடிச்சிருவேன் சார் நானு. ஸ்ரீஜா கழுத்துல தாலி ஏறின உடனே உங்க பணத்தை வட்டியோட நீங்க திரும்ப வாங்கிக்கலாம். அப்பனா சரி மேடம். டேய் அண்ணா போய் பணத்தை எடுத்துட்டு வா. சரிண்ணா.
அப்புறம் மேடம், இப்பதான் வெயில் ரொம்ப அதிகமா இருக்கே, நீங்க இந்த வெயில் அலையணுமா? உங்களுக்கு பணம் வேணும்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க போதும், நானே உங்க வீட்டுல வந்து கொடுக்குறேன். அப்பதானே நமக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகும். உங்களுக்கு எதுக்கு சிரமம், நானே வந்து வாங்கிக்கிறேன். எப்படியோ கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆனா சரி. ஐயோ. அண்ணா கொடு, இந்தாங்க. ஆ, ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்ப நான் வரேன். 20 வட்டி. முருகா, இந்த மாதிரி ஒரு 4 கஸ்டமரை எனக்கு கொடுத்தேன்னா டாட்டாவுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு நான் சொத்தை சேர்த்துருவேன். வாங்க வாங்க வாங்க. வா தம்பி, ஆ. வாப்பா. என்ன தம்பி, வீடு இப்படி மோசமா இருக்குன்னு பாக்குறீங்களா? நாங்க நல்ல வசதியா தான் தம்பி இருந்தோம். ஒருத்தி எங்க வாழ்க்கைக்குள்ள வந்து எங்க வாழ்க்கையே கெடுத்துட்டு போயிட்டா. அம்மா, விருந்தாளிங்க கிட்ட எதுக்குமா நம்ம கஷ்டத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? நண்பா, நீங்க 2 பேரும் குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுங்க. நாளைக்கு நம்ம காலேஜுக்கு போயிட்டு என் பேட்ச்ல படிச்ச சங்கரோட அட்ரஸை வாங்குவோம். ஓகே. வாங்க போங்க வாங்க, தம்பி. கொடுங்க கொடுங்க. நண்பா, 2 பேரும் குளிச்சுட்டு ரெடி ஆயிடுங்க. பாத்ரூம் இங்க இருக்கு, நான் இப்ப வந்துடுறேன். சரி. அம்மா, நான் போய் டாக்டர் கொடுத்த மெடிசன்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க ரெஸ்ட் எடுங்கம்மா, சரிங்களா? சரிப்பா. ம். மாப்ள, அம்மா, நான் போய் லைட்டா குளிச்சுட்டு வந்துடுறேன், நீ கொஞ்சம் வெயிட் பண்ண. சஞ்சீவ் வீட்டுக்கு வந்து அபிகிட்ட என்ன பேசியிருப்பான்? ஒரே குழப்பமா இருக்கேன். சஞ்சீவ் சங்கரை தேடி கோயம்புத்தூருக்கு போனா என்ன ஆச்சுன்னே தெரியலையே. சஞ்சீவுக்கு ஃபோன் பண்ணி பேசுவோம். யாருக்கு இவ ஃபோன் பண்றா? சொல்ல பி. சஞ்சீவ், கோயம்புத்தூருக்கு போயிட்டியா? காலையில தான் வந்தோம். எனக்கு கால் பண்ணவே இல்ல. சங்கரை பத்தின தகவல் எதுவும் கிடைச்சதா? அது அபி, வா தம்பி. சதீஷ் ரொம்ப நல்ல டைப் அபி. இப்போ அவங்க வீட்டில் தான் இருக்கேன். ஸ்ரீஜா படிச்சா அதே காலேஜில் தான் சதீஷும் படிச்சாராம். நாளைக்கு மார்னிங் அவர் காலேஜ் கூட்டு போய் சங்கர் அட்ரஸை வாங்கி தரதா சொல்லியிருக்காரு. எனக்கு என்னவோ நாளைக்கே நம்ம சங்கர் கண்டுபிடிச்சோன்னு தோணுது. சீக்கிரம் கண்டுபிடிச்சிரு சஞ்சீவ். ஸ்ரீஜாவை மேரேஜ் பண்ணவன நாம கண்டுபிடிச்சாதான் ஸ்ரீஜாவை அத்தை கிட்ட மாட்டி விட்டு நீ என் கழுத்துல தாலி கட்ட முடியும். அபி என்ன ஸ்ரீஜாவை பத்தி பேசுறா? என்னவா இருக்கும்? நீ எதுக்கும் பயப்படாத அபி, நாளைக்கு கண்டிப்பா சங்கரை கண்டுபிடிச்சிருவேன். ஓகே சஞ்சீவ். என்ன நடக்குதுங்க? ஒண்ணுமே புரியலையே. அபி, என்ன சத்தம்? அது ஒண்ணும் இல்ல, பூனை ஏதோ பாத்திரத்தை தட்டி விட்டுருக்கும் போல. சரி, எல்லாம் முடிஞ்ச உடனே கால் பண்றேன். சரி. ஸ்ரீஜாவை பத்தின விஷயம் என்னவோ இருக்கு. ஒரே கன்ஃபியூஷனா இருக்கே. சஞ்சீவ் எதுக்கு கோயம்புத்தூர் போயிருக்கான்? அவன் என்ன பிளான் பண்ணிருக்கான்னு ஒண்ணுமே புரியலையே. கண்டுபிடிக்கிறேன், அத சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன். வாங்கிக்கங்க. கண்டிப்பா எல்லாரும் குடும்பத்தோட கல்யாணத்துக்கு வந்து கண்டிப்பா எல்லாரும் வந்துடுறோம். அப்ப நாங்க புறப்படுறோம். என்னது, வீட்டுக்கு வந்து சாப்பிடாம போறதா? இருந்து சாப்பிட்டு தான் போனோம். ஐயோ, இன்னும் நிறைய இடத்துல பத்திரிக்கை வைக்க வேண்டியது இருக்கு. இன்னொரு நாளைக்கு வந்து சாப்பிடுறோமே. காஃபியா சாப்பிட்டு போங்க,
தானா போய் காப்பி எடுத்து வா. இதோ வரேங்க. சீக்கிரம் உட்காருங்க. உட்காருங்கம்மா. உட்காருமா. அடடடடே, நம்ம கந்தசாமி பொண்ணா? கந்தசாமி உங்களுக்கு தெரியுமா? நம்ம இபி டிபார்ட்மெண்ட் ஆச்சே, எனக்கு தெரியாமலா இருக்கும்? ஓ, நல்லா தெரியும். ஆமா, அவரோட எந்த பொண்ணை நீங்க பேசி முடிச்சிருக்கீங்க? மூத்த பொண்ணா இல்ல இளைய பொண்ணா? சிந்தாமணி போச்சுடி. இந்த ஆளு கந்தசாமிக்கு 2 பொண்ணு இருக்கிறத ஓபன் பண்ணிட்டாரே. இந்த ஆளை இப்ப எப்படி சமாளிக்கிறது? என்ன சொல்றீங்க? அவருக்கு ஒரே பொண்ணு தானே? ஒரு பொண்ணா? என்னங்க சொல்றீங்க? எனக்கு அவரை ரொம்ப வருஷமா தெரியுங்க. அவருக்கு மொத்தம் 2 பொண்ணுங்க. 2 பொண்ணா? அவருக்கு ஒரு பொண்ணு தாங்க. நீங்க ஏதோ தெரியாம சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். யாருங்க தெரியாம சொல்றது? நானும் அவரு இபில எத்தனை வருஷமா ஒன்னா 2 பேர் ஒர்க் பண்ணிருக்கேன் தெரியுமா? அவருக்கு 2 பொண்ணுங்க, அதுவும் ட்வின்ஸ். ஐயோ, பிரச்சனை பெருசா போகுதே. இவ்வளவு நாள் அண்ணனுக்கு தெரியாம பொத்தி பொத்தி வச்ச இந்த ட்வின்ஸ் மேட்டரை இந்த ஆளு இப்படி பொசுக்குன்னு போட்டு உடைச்சிட்டாரே. எப்படியாவது இதை சமாளிச்சே ஆகணும். அண்ணே, நீங்க வேற யாரையா சொல்றீங்க போல இருக்குண்ணே. என்னம்மா, இபி கந்தசாமி தானம்மா? ஆமாமா, அவரே தான். அவர் வீடு கூட மயிலாப்பூர்ல இருக்க, சரிங்களா? ஆமா, அவரே தான். அப்ப நான் சொல்ற கந்தசாமியும் நீங்க சொல்ற கந்தசாமியும் 2 ஒண்ணுதான். கந்தசாமிக்கு 2 பொண்ணுங்க தான். ஐயோ அண்ணே, மயிலாப்பூர்ல எத்தனையோ கந்தசாமிங்க இருப்பாங்க. நீங்க எப்படி அதை வச்சு இவங்க 2 பேரும் ஒண்ணுன்னு சொல்ல முடியும்? 2 பேரும் வேற வேற ஆளுங்கண்ணே. அண்ணே, இவர் சொல்றது வடிவேல் சொல்ற மாதிரி சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. சிந்தாமணி, யார் சொல்றது சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? பொண்ணு வீட்டை பத்தி சரியா விசாரிக்காம பொண்ணு எடுக்கிற நீங்க சின்ன பிள்ளைத்தனமா பேசுறீங்களா, இல்ல நான் சின்ன பிள்ளைத்தனமா பேசுறேனா? மயிலாப்பூர்ல எவ்வளவோ கந்தசாமி இருக்கலாம். அத்தனை பேரும் என்ன இபிலியா வேலை செய்யறாங்க? இந்த ஆளு என்ன சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறானே. இப்ப என்ன பண்ணலாம்? கந்தசாமி நல்ல மனுஷன் தான். அந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியாம போச்சுன்னு எனக்கு புரியல. இல்லண்ணே, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க. அவருக்கு ஒரு பொண்ணு தான். சிந்தாமணி, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? அண்ணா, உங்களுக்கு நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே போய் உங்க சம்பந்தி கிட்ட உங்களுக்கு ஒரு பொண்ணா 2 பொண்ணான்னு கேட்டுருங்களேன். அப்ப தெரிஞ்சிட போது உண்மை. நான் சொல்றது சரியா இல்லையாங்கிறது. போச்சு போச்சு, நெருப்ப கொளுத்தி போட்டுட்டானே இந்த ஆளு. அண்ணனுக்கு வேற சந்தேகம் வலுத்துக்கிட்டே இருக்கு. இதை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. சரி, அப்போ நாங்க புறப்படுறோம். கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துருங்க. சரிங்கண்ணா, வந்துடுறோம். உன் கல்யாணத்தை பத்தின ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த நீ என்கிட்ட இருந்து மறைக்கிற. அப்படிலாம் எதுவுமே இல்ல. நீ போய் சொல்ற ஸ்ரீஜா. கோயம்புத்தூர்ல யார் இருக்கா?